ஹிரண்யகசிபு வெறும் ராஜா மட்டும் இல்ல, பிரகலாதனோட அப்பாவும் கூட. அந்த சின்ன பையன் சொன்னான், நீ ராஜாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, நான் உனக்கு துணைக்கு வரமாட்டேன். முதல்ல அவனுக்கு நிறைய ஆசையை காட்டி பயமுறுத்துனாங்க, மிரட்டுனாங்க. ஆனா அவன் கேட்கல, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போ ஹோலிகா வந்தா, அமைதியா அவனை மடியில உட்கார வச்சு நெருப்புல இறங்கி போகலாம்னு சொன்னான். அந்த அத்தை அவன் அழைச்சிக்கிட்டு நெருப்புல இறங்கினப்போ ஏதோ ஒரு காத்து அடிச்சதாம். அதனால அத்தை போட்டிருந்த துணி பறந்து பிரகலாதன் மேல விழுந்ததாம். அதனால பிரகலாதன் தப்பிச்சிட்டான். அத்தைக்கும் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும், நல்லா எரிஞ்சிருப்பா. அதனால அத்தை செத்தே போயிட்டா. இப்போ ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. ஒரு இரும்பு தூணை நல்லா சூடாக்க சொன்னான். அந்த சின்ன பையனுக்கு பயம் வந்திருக்கும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்களை கடவுள்னு ஒத்துக்க மாட்டேன்னு பிரகலாதன் சொன்னான். அதனால அவன் அந்த தூணை இறுக்கி, அப்புறம் கதையில சொல்ற மாதிரி அந்த தூணிலிருந்து பாதி சிங்கம் பாதி மனுஷன் மாதிரி ஒரு ஜீவன் வந்துச்சு. அது அந்தி நேரம் பகலும் இல்ல இரவும் இல்ல, அது ஹிரண்யகசிபுவை பிடிச்சு தன் மடியில படுக்க வச்சுது. அதனால நீ காத்துலையும் இல்ல தரையிலையும் இல்ல, ஆயுதத்தாலேயோ வாளாலேயோ சாகமாட்டா இன்னும் இருந்துச்சு. கையில பிடிச்சிருக்கிற பொருளாலேயோ பறந்து வர்ற பொருளாலேயோ சாகமாட்டா இன்னும் இருந்துச்சு. அவர் கையில எதுவும் பிடிக்கல, தன் நகங்களால கிழிச்சு கொன்னுட்டாரு. இந்த முழு கதைக்கும் இந்த பண்டிகைக்கும் சிக்கனுக்கும் சாராயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரிய வைங்க. ஒரு சின்ன குழந்தையோட எளிமையின் வெற்றியை கொண்டாடுறீங்க, ஒரு கொடூரமான சக்கரவர்த்தியோட ஆணவத்தையும் தந்திரத்தையும் தோற்கடிச்ச பெருமையை கொண்டாடுறீங்க. இதுல சிக்கனும் சாராயமும் எங்கிருந்து வந்துச்சு? அது மட்டும் இல்லாம இந்த கூச்சலும் சேத்த வீசுறதும் நயாண்டி பண்றதும் பெண்கள் மேல கலர் அடிக்கிறதும் எங்கிருந்து வந்துச்சு? போலி அன்னைக்கு அண்ணி மேல அவ்வளோ பாசம் வந்துடும். அன்னைக்கு பாதி நகரத்து பொம்பளைங்க அண்ணிகளாகிடுறாங்க.